அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கொலைகாரனை காப்பாற்றிய போலீஸ், உண்மையான கொலைகாரன் யார் என்ற தலைப்புல தான் இன்னைக்கு நம்ம வீடியோ பார்க்க போறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போறோம். கடந்த 2017 சென்னை போரூர்ல ஒரு சிறுமி பாலியல் வன்கொடுமை செஞ்சு கொலை செஞ்சிருக்கிறாங்க. அந்த கேஸ் சம்பந்தமா யஷ்வந்த் அப்படிங்கிறவர் அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. இது 2017 அனைத்து மீடியாலையும் டிவிலையும் ரொம்ப பிரபலமா பேசப்பட்டுச்சு. அந்த யஷ்வந்துக்கு எதிராக குற்றத்தை சாட்டும் போது 363, 366, 354B, 201, 302, 6 போக்சோ ஆக்ட், 8 போக்சோ ஆக்ட், 5M போக்சோ ஆக்ட் இதுலாம் கடுமையான தண்டனை கொடுக்கக்கூடிய செக்ஷனாக தான் போலீஸ் பதிவு செஞ்சிருக்காங்க. கோர்ட்லையும் சப்மிட் பண்ணி அந்த யஷ்வந்துக்கு சென்னை போரூர் நீதிமன்றத்தில், மகிழா கோர்ட் நீதிமன்றத்தில் அவனுக்கு மரண தண்டனை உறுதி செய்யப்பட்டது. அந்த மரண தண்டனை எதிர்த்து சென்னை ஹைகோர்ட்ல யஷ்வந்தோடைய தரப்பு அப்பீல் செஞ்சிருந்தாங்க. சென்னை ஹைகோர்ட்லயும் யஷ்வந்துக்கு மரண தண்டனை உறுதி செய்யப்பட்டுச்சு. இதுக்கப்புறம் மரண தண்டனை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்துல மனு தாக்கல் செஞ்சு அந்த மனுவில் விசாரிச்சு கடந்த 8ஆம் தேதி அக்டோபர் மாதம் 2025 அவர் விடுதலை உச்ச நீதிமன்றத்தில் ரிவ்யூ பெட்டிஷன் ஃபைல் பண்ணியிருந்தாங்க. அந்த ரிவ்யூ பெட்டிஷனும் சமீப காலத்தில் டிஸ்மிஸ் ஆயிருந்துச்சு. இதுல என்ன அப்படின்னா, போலீஸ் சின்ன சின்ன வழக்குல, அதாவது குட்கா வழக்கு, சின்ன சின்ன வழக்குல எல்லாம் எவ்வளோ ஆதாரங்களை கிரியேட் பண்ணி பொதுமக்களை மிரட்டி அச்சுறுத்தி அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்குறாங்க. ஆனால் பெரிய வழக்கான இந்த பாலியல் வழக்கு, கொலை வழக்கு, இந்த மாதிரி வழக்குல அவங்க மெத்தன போக்கா தான் இருக்கிறாங்களா அப்படிங்கிறத இதா பெரிய கேள்விக்குறியா இருந்துட்டு இருக்கு. யஷ்வந்த் உண்மையான குற்றவாளியான்னு சொல்லிட்டு இங்க யாருக்குமே தெரியாது. ஆனா அப்போ உண்மையான குற்றவாளி யார் அப்படிங்கிறது இந்த இடத்துல ஒண்ணுமில்லாம போச்சு. அப்போ அவங்க அந்த குழந்தைய பெற்றோருக்கு இப்போ அவங்க வாழ்றதே சுமையா இருக்கிற சூழ்நிலையில தான் இருந்துட்டு இருக்கு. குற்றவாளியாங்கிறது அந்த இறந்து போன பெண்ணுக்கு மட்டும்தான் இப்போ தெரியும். இதன் மூலியமா நம்மளுக்கு பொதுமக்களுக்கு தெரிய வர வேண்டியது, சட்டத்தை நம்ம அறிஞ்சுக்கணும். இந்த சட்டம் எப்படி யாரை பாதுகாக்கும், யாரை தண்டிக்கும் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். போலீஸை கேள்வி கேட்கக்கூடிய அளவுக்கு நம்ம சட்டத்தை தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் இந்த சமூகத்தில் நம்ம பாதுகாப்பாகவும் நிம்மதியாகவும் அமைதியாகவும் வாழ முடியும் அப்படிங்கிறதோட என்னுடைய பதிவை நான் நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.